உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, அறிவியலை நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகளை பற்றி நாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆசிரியர் பெருமக்களால் ஆண்டவன் படைக்கும் பொழுதே இந்த குழந்தைக்கு மூளையை சரியாக படைக்கவில்லை என்று ஆசிரியர் பெருமக்களால் குறை கூறப்பட்ட ஒரு மாணவன். இவனுடைய தலை மனித தலையாகவே இல்லை. இந்த மாணவனின் தலை மனித தலையாகவே இல்லை, மாறுபட்ட தலையாக இருக்கிறது. இவனால் படிக்க முடியாது என்று ஆசிரியர்கள் ஒரு மாணவனை பல மாணவர்கள் முன்னிலையில் ஏளனமாக மனதை புண்படுத்தக்கூடிய விதத்தில் பேசினார்கள். அப்படியான குழந்தை, பள்ளி கல்லூரி சென்று படிக்காத அந்த குழந்தை தாயினிடத்திலே படித்தது. தாய் மட்டும்தான் கற்பித்தாள், தாய் தான் வழிகாட்டினாள். நான்சி அந்த தாயினுடைய பெயர். தந்தையின் பெயர் சாமுவேல். சாமுவேலும் நான்சியும் குழந்தைக்கு வழிகாட்டினார்கள். பள்ளி செல்லாத அந்த குழந்தை நூலகம் நாள்தோறும் சென்றது. அறிவியல் புத்தகங்களை படித்தது. அறிவியல் புத்தகங்களில் இருக்கக்கூடிய செய்முறையை தானாகவே தனியாகவே செய்து பார்த்தான் அந்த குழந்தை. ஃபாரடோ சோதனை உட்பட அந்த குழந்தை தானாகவே செய்து பார்த்தான். ஏதேனும் பணம் கிடைத்தால் உடனடியாக நூல்களை வாங்குவான், படிப்பான். படிப்பதோடு மட்டுமல்லாமல் அறிவியல் தொடர்பான செய்முறையை தானாகவே தனியாகவே ஒரு ஆய்வுக்கூடத்தை ஏற்படுத்திக் கொண்டு செய்து பார்த்தான். உங்களுக்கு 12வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 6 பாடத்தினுடைய புத்தகங்களையும் மொத்த பக்கத்தையும் சேர்த்தீர்கள் என்றால் அதிகபட்சம் 1000 பக்கம் வருவதற்கு வாய்ப்பு குறைவு. 6 பாடத்தையும் சேர்த்து பக்கங்களை நீங்கள் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் 1000 பக்கம் வருவதற்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் அந்த குழந்தை, அந்த இளைஞன், அந்த மாணவன் 10 வயது என்றால் 6வது படிக்கக்கூடிய வயது அல்லது 6ஆம் வகுப்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வயது. 10 வயதில் கிப்மர் எழுதிய ரோம சாம்ராஜ்யத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும், புத்தகத்தினுடைய பெயர் ரோம சாம்ராஜ்யத்தின் எழுச்சியும் வீழ்ச்சியும் என்கிற புத்தகம் முழுமையாக படித்து விட்டான். அந்த புத்தகம் எத்தனை பக்கங்களை கொண்டது என்றால் 1000க்கு மேற்பட்ட பக்கங்களை கொண்டது. மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். 10 வயது ஆன ஒரு குழந்தை 1000 பக்கத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு உலக வரலாற்றை சொல்லக்கூடிய கிப்மர் எழுதிய ரோம சாம்ராஜ்யத்தின் எழுச்சி வீழ்ச்சி என்கிற நூலை பள்ளி பாட புத்தகத்தை தாண்டி, நூலக புத்தகங்களை தாண்டி 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகம், அந்த புத்தகத்தை படித்து முடித்து விடுகிறார். அறிவியல் டிக்ஷனரி முழுவதுமாக படித்து விட்டார். இப்படி படித்ததனுடைய விளைவு என்னவென்றால், இன்னைக்கு நமக்கு சிறிது நேரம் மின்சாரம் இல்லை, இருட்டில் இருக்கிறோம் என்றால் யாரையோ கோபப்பட்டு பேசுகிறோம். உலகமே ஒரு காலகட்டத்தில் இருட்டில் இருந்தது. மின்சாரத்தை கண்டுபிடித்தான் தாமஸ் ஆல்வா எடிசன். மின்சாரத்தை கண்டுபிடித்தார். மின்சார குண்டு பல்பு கண்டுபிடித்தான். அந்த மின்சார குண்டு பல்பை கண்டுபிடிப்பதற்கு நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. நாம வாங்குற ஒரு நோட்டு 150 பக்கம் 200 பக்கம் இருக்கும். ஒரு நோட்டு 200 பக்கம் கொண்ட நோட்டை, எத்தனை நோட்டு? 200 நோட்டுகள் வாங்கி பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு நோட்டு 2 நோட்டு இல்ல, ஒரு நோட்டுல 200 பக்கம் இருக்கும். ஆனால் 200 நோட்டை வாங்கி 200 பக்கங்கள் கொண்ட 200 நோட்டை வாங்கி அவன் பயிற்சி சோதனை செய்து கொண்டே இருந்தான். இந்த முயற்சி தோல்வி, அடுத்த முயற்சி என்று 200 பக்கங்கள் கொண்ட ஒரு நோட்டு, 200 நோட்டை
பயிற்சிக்கு பயன்படுத்தி மின்சாரத்தை கண்டுபிடித்தான். அமெரிக்கா மின்சாரத்தில் மின்சார வெளிச்சத்தில் மின்னியது. உலகம் முழுவதும் இன்னைக்கு மின்சார விளக்கு வந்துவிட்டது. நன்றாக நினைத்து பாருங்கள். பள்ளி ஆசிரியரால் இவனுக்கு ஆண்டவன் மூளையே படைக்கவில்லை என்று சொன்ன ஒரு குழந்தை, இவனுடைய தலை மனித தலையிலிருந்து மாறுபட்டது, படிப்பு வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு குழந்தை, உலகம் முழுவதும் இருட்டாக இருந்த உலகத்தை மின்சாரத்தின் வாயிலாக, மின்சார விளக்கின் வாயிலாக வெளிச்சத்தை கொடுத்து உருவாக்கியது. தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அறிவியல் மனப்பான்மை, விஞ்ஞான மனப்பான்மை தான் கொண்டு வந்து சேர்த்தது. வேற எதுவும் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. 10 வயதில் அவ்வளவு பெரிய புத்தகத்தை படித்து முடித்தான். இதுதான் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தன்னம்பிக்கை, தெரிந்து கொள்ள வேண்டிய முயற்சி. தன்னுடைய முயற்சியால் நல்லா நினைச்சு பாருங்க, இன்ன வரைக்கும் அமெரிக்கா வரலாறுல மொத்த நாடும் மின்சாரத்தை நிறுத்தாது. தாமஸ் ஆல்வா எடிசன் 1929 இறந்து போனாரு. அப்போ அமெரிக்கா மொத்த நாடும் மின்சாரத்தை நிறுத்தியது, ஒரு நிமிடம் நிறுத்தியது. ஓ அமெரிக்கா மக்களே, இப்படித்தான் உலகம் முழுவதும் இருட்டாக இருந்தது. இந்த இருட்டை இந்த நாட்டில் பிறந்த தாமஸ் ஆல்வா எடிசன் வெளிச்சமாக ஆக்கினான். அவனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பழைய நிலையில் கொண்டு வந்து மரியாதை செலுத்துகிறோம் என்று இருட்டாக காமித்தார்கள். இதுவரையில் அமெரிக்கா வரலாற்றில் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் அமெரிக்கா இருட்டில் மிதந்து கிடந்ததே கிடையாது. அமெரிக்கா இருட்டில் மிதந்தது கிடையவே கிடையாது. அப்படியான ஒரு வேலையை தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தெரிந்தது. மாணவர்கள் இது போன்று அறிவியல் விஞ்ஞானிகளுடைய தன்னம்பிக்கையை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மாணவன் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். அவங்க அப்பா ஒரு பெரிய பொருளாதார பெரிய வலிமை படைத்தவர் கிடையாது, பணக்காரர் கிடையாது. அவங்க அம்மா ஒரு சாதாரண ஆசிரியர். ஒரு பெரிய பொருளாதார வலிமையோ நில பண்ணையார் வலிமையோ எதுவும் கிடையாது. அந்த குடும்பத்தில் பிறந்த ஒருவன் உலகம் முழுவதும் தன் அறிவால் அறியப்பட்டிருக்கிறான். இன்னைக்கு உலகம் முழுவதும் தாமஸ் ஆல்வா எடிசனை தெரிகிறது என்றால் அவனுடைய அறிவு, முயற்சி, உழைப்பு தான் காரணம்.